السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد. الحمد لله. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கு முறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் 11 தராவிகள் இன்றுடன் தொழுது 10 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் நாம் தொழுத தொழுகைகளை முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்தல் புரிவானாக. எஞ்சிருக்கக்கூடிய ரமலானுடைய எல்லா நோன்புகளை நோற்பதற்கும் எல்லா தராவி தொழுகையை தொழுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அதிலும் குறிப்பாக ரமலானுடைய 3 பாகம், ரஹ்மத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, இதுக்கும் மினன்னார் நரகத்தை விட்டும் விடுதலை பெறக்கூடிய 10. இந்த 3 10ல் முதல் 10 ரஹ்மத்துடைய 10 நம்மை விட்டு வெகு வேகமாக சென்று விட்டது. நம்ம இப்ப ரமலான் வருது, இப்ப நோன்பு வருது என்று ஆவலோடு எதிர்பார்த்த அந்த ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்து நம்மை விட்டும் ரொம்ப வேகமா போயிருச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல அதிகமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கணும். இன்னும் குறிப்பாக இந்த ரமலானுடைய 2வது 10ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துஆ, மக்ஃபிரத்துக்காக வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் மக்ஃபிருல்லனா ஸுனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை, பிழைகளை எல்லாவற்றையும் பரிபூர்ணமான முறையில், பரிசுத்தமான முறையில் மன்னித்து எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துறியா அல்லாஹ் என்று அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறந்ததிலிருந்து இன்றைய பொழுது வரையில் ஏராளமான பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சு செய்யறோம், தெரியாம செய்யறோம். சில நேரங்கள்ல வேணுமென்றே பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அப்படி எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே நமக்கு தகுதியானவங்க கிடையாது. அப்படிப்பட்ட ரப்படத்தில் என்ன செய்யணும்? அதிகமான முறையில் பாவ மன்னிப்பு தேடணும். இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நஹல், சூரத் பனி இஸ்ராயில் 2 சூறாக்கள் இன்னைக்கு ஓதி இருக்கிறோம். ஒரு சூறாவினுடைய பேரு தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா. இன்னொன்று பனி இஸ்ராயில், நமக்கு முன் வாழ்ந்த ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாருக்கு பனி இஸ்ராயில் தான் சொல்லுவாங்க. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பனி இஸ்ராயில் தான் சொல்லுவாங்க. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற எல்லா நபிமாருடைய சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்தமான பேரு பனி இஸ்ராயில். இஸ்ராயலுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் 15வது ஜுஸ்ல பாதி ஜுசு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? அழகான குர்ஆன் வசனங்களை கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த நஹல் என்று சொல்லக்கூடிய சூறால அல்லாஹ் தன்னுடைய ஏராளமான படைப்புகள் அல்லாஹ் சொல்றான். அதிலும் குறிப்பாக தேனை பற்றி அல்லாஹ் சொல்றான். தேன் என்பது ஒரு சிறிய படைப்பு. அந்த தேன் கொட்டுனா எப்படி வலிக்குங்கிறது கொட்டு வாங்கினவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த தேனை கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அந்த தேனில் இருந்து அல்லாஹ் மதுரமான, இனிப்பான, சுவையான நமக்கு தேனை அல்லாஹ் தர்றாங்க. இந்த தேன் இப்படிப்பட்ட பூச்சி. இந்த தேனுடைய வகைகள் பல்வேறு வகைகள் இருக்குது. ராணி தேன் இருக்குது, ராஜா தேன் இருக்குது, அதே போல ஆண் தேன், பெண், இப்படி பலவிதமான தேர்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ் உலகத்துல படைச்சிருக்கிறான். ஆனா இதுக்கெல்லாம் தலைமையாக அல்லாஹ் ஒரு ஆண் தேன் அல்லாம ஒரு பெண் தேனை தான் ராணியாக என்ன செஞ்சிருக்க வச்சிருக்கிறான். அது சொல் பேச்சை கேட்டுதான் எல்லாரும் நடக்குங்கிற மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பூக்கள் இருந்தும் நம்ம நிறைய பூக்களை பார்க்கிறோம், நிறைய ஃப்ளவரை பார்க்கிறோம். ஆனா அதுல எதுவாக நம்ம கண்ணுக்கு தெரியுதா? அந்த பூங்கிறது நமக்கு தெரியும். அதுல இனிப்பு இருக்குது, அது உள்ள சுவை இருக்குது, அது உள்ள தேன் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. வெளிரங்கத்துல பார்த்தா தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தேன்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தேனுக்கு, அந்த பூல தேன் இருக்குது, அதனை போய் எடுத்து சேகரித்து வைத்துக் கொள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த தேனை கட்டளை போடுறான். அந்த தேன் எப்படிப்பட்ட நிலையில அந்த விதை எடுக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர் கிதாபில் எழுதுறாங்க, முஃபஸ்ஸீரீன் சொல்றாங்க, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேனீக்களும் அந்த பூக்கள்ல போய் தேன் எடுக்கும் பொழுது அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி ஸலவாத் சொல்லிதான் அந்த
அந்த தேன்கள் இருந்து என்ன செய்யும், அந்த பூக்கள் இருந்து தேனி உறிஞ்சி எடுக்கும் என்பதா முஃபஸ்ஸீர்கள் சொல்றாங்க. நாங்க தேனை எடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு மதுரமான, இனிப்பான, சுவையான, இன்னும் குறிப்பாக உங்களுடைய நோய்க்கு ஷிஃபா என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தேன் உங்களுக்கு இனிப்பானதாக இருக்காது. அந்த தேனின் மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அடைய முடியாது. எப்போ அந்த தேனுக்கு அல்லாஹ் பவர தர்றான், அண்ணல் நபி நாயகம் முஹம்மது முஸ்தபா காத்தமுல் அம்பியா சர்தாரியாளன், சொர்க்கத்து வேந்தர், மக்கத்து வேந்தர், மதீனத்து பேரரசர், ஷஃபீல் முதலபீன், சர்தாரியாளன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஸலவாத் சொல்லி நாங்கள் எடுத்தால்தான் அந்த பெயருக்குண்டான சுவை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக முஃபஸ்ஸீர்கள் விளக்கம் தர்றாங்க. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த அளவு அல்லாஹ் முக்கியத்துவம் வர்றான். ஒரு சின்ன சாதாரண ஒரு பூச்சி, அதை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதாரணம் காட்டுறான். தேன் என்பது ஒரு சாதாரண படைப்பு என்று நினைக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு நாம சாதாரண படைப்பு என்று நினைக்கக்கூடிய ஒரு படைப்பு கூட அல்லாஹ் அதை கொண்டு ஒரு மிக பிரம்மாண்டமான சரித்திரத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த தேன் என்ற ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு பொருள், அந்த பொருளினுடைய பெயரை வைத்து அல்லாஹ் எவ்வளவு பெரிய சூரா சொல்லியிருக்கிறான்னு சொன்னா 14வது ஜுஸ்ல அதுல ஒரு அரை ஜுஸ், இதுல ஒரு அரை ஜுஸ் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கு ஒரு அரை ஜுஸுக்கு உண்டான வசனங்களை அதுல நிறைய செய்திகள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அக்பர். அதுல வானத்தினுடைய தன்மை என்ன, பூமியினுடைய தன்மை என்ன, வானத்தில் எத்தனை நாட்கள்ல படைச்சிருக்கிறோம், பூமி எத்தனை நாள்ல படைச்சிருக்கிறோம், மற்ற கால்நடைகள் எப்படி இருக்குது, இன்னும் குறிப்பாக நாம் ஆட்டிலிருந்து பாலை குடிக்கிறோம், மாட்டிலிருந்து பாலை குடிக்கிறோம், அந்த ஆட்டு மாட்டிலிருந்து பாலை குடிக்கக்கூடிய நிலையில அந்த பால் எப்படி திரும்ப நமக்கு கிடைக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் மத்தியிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மதுரமான பாலை தரன்னு அல்லாஹ் சொல்ற. சுப்ஹானல்லாஹ். நான் நினைக்கிறோம் பால் என்பது ஒரு தனியார் டியூப்ல வருது, அந்த மாட்டினுடைய மடியை கறந்தவன் என்ன செஞ்சிடும், பாலை ஊத்திரும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நீங்க வராத மாட்டுல எவ்வளவுதான் புடிச்சு இழுத்தாலும் அந்த மாட்டுல இருந்து அல்லாஹ் பாலை தர மாட்டான். ஆனால் இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் மத்தியிலிருந்து மதுரமான பியூர் வெயிட்ல உங்களுக்கு அழகான என்ன செய்யப்படுது, உங்களுக்கு பாலை தரப்படுது. லெபனன் ஹாலிசன், பரிசுத்தமான பாலை தான் தருகிறோம். அந்த பாலை நீங்க எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிருமி அல்லாஹ் அதுல வச்சிருல, பரிசுத்தமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாம வேணா ஏதாவது கெமிக்கலை போட்டு கலந்து கொடுத்தாலே தவிர அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தாயினுடைய, இந்த பசுமாட்டினுடைய மடியிலிருந்து கறக்கக்கூடிய அந்த பால் மிகவும் பரிசுத்தமான பால். லெபனன் ஹாலிசன் என்று குடிக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் மருத்துவ குணம் கொண்டதாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். எப்படி அல்லாஹ் மனிதர்களுக்கு, இந்த தாய்க்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான முறையில அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நிலையில, குழந்தை பிறந்தவுடனே இந்த தாயினுடைய மடியிலிருந்து எப்படி பாலை அல்லாஹ் சுரக்க செய்யுது. அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் அறியாத அந்த பச்சிலம் குழந்தையை அதனுடைய நாவிலிருந்து சப்பி இழுத்து அது குடிக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் அந்த தாயினுடைய மடுகளிலிருந்து அல்லாஹ் கொடுக்கிறானோ, அதே போல இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் மத்தியிலிருந்து இந்த பக்கம் ரத்தம் இருக்கு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான். இந்த பக்கம் ரத்தம் இருக்குது, இந்த பக்கம் சாணம் இருக்குது, ரெண்டுமே பக்கத்துல இருக்குது. ஆனா அந்த ரெண்டுக்கும் நடுவிலிருந்து உங்களுக்கு மதுரமான பாலை நாம் தருகிறோம், பரிசுத்தமான பாலை நாம் தருகிறோம். இது மாதிரி உங்களுக்கு யாரால தர முடியுமா? இது போல உங்களுக்கு யாராலும் செய்ய முடியுமா? ஆனால் படைத்த ரப்பு அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நமக்கு தருகிறான் என்ற அல்லாஹ்வுடைய வல்லமையான அதிகமான செய்திகளை, அல்லாஹ்வுடைய மிக பிரம்மாண்டமான ஆற்றலை பற்றி எல்லாம் இந்த சூரத்து நகல் அழகா நிறைய சொல்லி தரலாம். அதிலும் குறிப்பாக அலந்தர அன்னல்லாஹ் சகல மாஃபி ஸமாவாதி வல்லர், நீங்க பாக்குறீங்க பிரம்மாண்டமான வானத்தை பாக்குறீங்க, கண்ணை திறந்து விழிச்சு பார்க்கும்போது பிரம்மாண்டமான வானம். ஆனா நீங்க ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா அதற்கு நீங்க என்ன செஞ்சாகணும், சென்ட்ரிங் போட்டாகணும், நீங்க தூண் வச்சு கட்டியாகணும், அது கட்டியாகணும், இதை வச்சு கட்டியாகணும், அதற்கான இத்தனை நாட்கள் நீங்க தண்ணி ஊத்தணும், இவ்வளவு தூரம் நீங்க பாதுகாக்கணும். ஆனால் அல்லாஹ்வுடைய வானத்தை பார்த்தீங்களா, எந்த ஒரு தூணாவது நீங்க இங்கேயாவது பார்த்தது உண்டா? எந்த ஒரு கல்லாவது அல்லாஹ் வச்சு கட்டி இருக்கிறானா? இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பரந்த விரிந்த வானத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? எப்படிப்பட்ட நாம் வானத்தை நாம் படைத்திருக்கிறோம், பிரம்மாண்டமான படைப்பை நீங்க பார்க்கவில்லையா? மனிதனே, ஓ மனிதா, இதை பார்த்து நீ சிந்தனை செய்ய வேண்டாமா
என்று படைத்த அப்ப நம்மளை பார்த்து கேட்கிறான். தாயினுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய நாம் எப்படி வர்றோம்? உங்களுடைய தாயிலிருந்து வயிற்றில் நீங்கள் வெளியில் வரும்போது பரிசுத்தமானவர்களாக ஒன்றும் அறியாதவரா நீங்க வர்றீங்க. நான் தான் என்ன செய்யறேன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தது போல இந்த உலகத்திற்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு நான் கற்றுத்தர்றேன்? நானே உங்களுக்கு கற்றுத்தர்றேன். இதை பார்த்து கூட நீங்க படிப்பனை பெற மாட்டீங்களா? இதை பார்த்து கூட உங்களுக்கு புத்தி வராதா என்று ஒவ்வொரு வசனத்திற்கும் தாக்கிலூன் யாக்கிலூன் தக்கரூன் தப்பரூன், நீங்க படிப்பனை பெற மாட்டீங்களா? நீங்க சிந்தனை செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவு என்று சொல்லக்கூடிய மற்ற எல்லா படைப்புகளும் மத்தியில 5 அறிவு கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு 6வது ஒரு படைப்பு அறிவு என்று சொல்லக்கூடிய ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அறிவு ஞானத்தை, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து பார்த்து, நன்மை தீமை என்று பிரித்து பார்த்து அதன்படி அமல் செய்யக்கூடிய அந்த 6வது அறிவு ஒன்று கொடுத்திருக்கிறேனே, அந்த 6வது அறிவு கொண்டு நீங்க சிந்தனை செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? நீங்க படிப்பனை பெற மாட்டீங்களா? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா என்று ஒவ்வொரு வசனத்திலும் நாம் ஓதி ஒவ்வொரு வசனத்திலும் கடைசி தொடர் இந்த வார்த்தை கொண்டு அல்லாஹ் முடிக்கிறான். நீ சிந்தனை செய்ய மாட்டீங்களா? படிப்புன்னு வர மாட்டீங்களா? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா என்று ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி இந்த சூறால அல்லாஹ் நிறைய சொல்கின்றான். ஆனா ஒரு சின்ன ஒரு பூச்சியினுடைய, சின்ன ஒரு நகல் என்று சொல்லக்கூடிய தேனையினுடைய அந்த வஸ்துவினுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் இவ்வளவு பெரிய செய்திகள் அல்லாஹ் சொல்றான். அதிலும் குறிப்பாக நீங்கள் குர்ஆனை ஓத துவங்கினால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய விரோதியான, மலக்குகளுடைய மிகப்பெரிய விரோதியான, ஈமான் கொண்ட நம்முடைய மிகப்பெரிய விரோதியான ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நீங்கள் துவங்குங்கள் என்பதாக அல்லாஹ் அருள்மறையான் திருக்குர்ஆன்ல கட்டளையிடுறான். நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரி, எந்த செயல் செய்தாலும் சரி, அதிலிருந்து ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி ஆகும். எந்த நிலைமையில தெரியுமா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அது தவறான பேச்சா போயிடும். ஒரு கணவனும் மனைவியும், ஒரு ஆணும் பெண்ணுங்கிறது அது வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க. ஒரு கணவனும் மனைவியும் ஹலாலான முறையில தன்னுடைய தனிமையில இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட, அந்த ஒன்று சேரக்கூடிய அந்த நிலையிலும் கூட நீ எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டும்? அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஷர்ரி ஷைத்தான், யா அல்லாஹ் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. மின் ஃபித்னதி ஷைத்தான், யா அல்லாஹ் அந்த ஷைத்தானுடைய ஃபித்னாவை விட்டும், குழப்பத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, எங்களிலிருந்து வரக்கூடியவர்களுடைய சந்ததியை பாதுகாப்பாக என்று அந்த நிலையிலும் நீங்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றார்களே. அப்ப எப்படிப்பட்ட விரோதியாக இருப்பான் ஷைத்தான்? அந்த ஷைத்தானிடத்திலிருந்து எல்லா நிலையிலும் பாதுகாப்பு தேடணும். நீங்க ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட ஷைத்தான் மிகப்பெரிய விரோதி. இந்த வசனங்கள்ல சொல்லும் பொழுது அதுவும் முபீன், அதுவும் முபீன், ஷைத்தான் என்பவர் மிகப்பெரிய உங்களுக்கு விரோதி, மிகப்பெரிய துரோகி. உங்களுடைய நன்மைகள் எதுவும் செய்ய விடாமல் தடுப்பதற்கு மிகப்பெரிய உங்களை சதி திட்டம் தீட்டுவான். அப்படிப்பட்ட ஷைத்தானை என்ன செய்யறாங்க? ஒருபோதும் வளைஞ்சு கொடுத்துறாதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு நீங்க முழுமையான முறையில பாடுபடுங்க. ரமலானுடைய காலகட்டம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், நமக்கு மிகப்பெரிய அருட்கொடை. எல்லா மக்களும் இந்த ரமலான் கிடைச்சிருந்தாலும் கூட எல்லாரும் அமல் செய்யறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கல. எல்லா பள்ளியும் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டப்பட்டு லைட்டுகள் அலங்காரம் செய்யப்பட்டு, இன்னும் சில பள்ளிகள்ல ஏசியெல்லாம் போடப்பட்டு குடு 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 என்று கார்பட்டு நல்ல மெத்த மாதிரி வச்சிருந்து அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு தொழுக வாங்க 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 என்று கூப்பிட்டாங்க கூட நீங்க யாருக்கும் சொல்றீங்க நாங்க எது போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கை குறித்தானவர்களே, இன்னும் குறிப்பா யஹ்தஸ் பிரஹமதி மாயிஷா, தன் நாடியவர்களுக்கு தான் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தருவோம். தன் நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பள்ளியினுடைய வாசலை விரிப்பதற்கும், அல்லாஹ்வுடைய பள்ளியின் உள்பள்ளியில் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுவதற்கும், அல்லாஹ்வுடைய சஜிதா செய்வதற்கும், தன்னுடைய நெற்றியை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் அக்பர் என்று சஜிதா செய்வதற்கும் அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். அப்படி நாடாதவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க நீங்க சிந்தனை செஞ்சு பாருங்க.
அவர்கள் எல்லாம் யாருடைய கூட்டாளிகளாக இருக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற வேண்டும், ரஹ்மத்தை அடைய வேண்டும், மக்ஃபிரத்தை அடைய வேண்டும், நரகத்தை விட்டு முழுமையான முறையில் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி முஜாஹிதா செஞ்சு ஜிஹாத் செஞ்சு யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி வருகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். அவங்க தான் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பாங்க. தொழுகை சரிவர நிறைவேற்றுவாங்க, சரியான ஜகாத்துகள் தான தர்மங்கள் கொடுப்பாங்க. நான் இடத்துல நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆனா அதை எப்படி செலவு செய்யணும்னு தெரியாம சில பேர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு எந்த நிலைமையில எப்போ மூத்து வரும் என்று தெரியாது. நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நேற்று இருந்தவர்கள் எல்லாம் இன்று இல்லை, இன்று காலையில பார்த்தவர்கள் எல்லாம் இந்த நேரத்துல இல்லை. யாருக்கு எந்த நிலையில் அல்லாஹ் மூத்தி என்ற மாலையில் ஹஸரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய கழுத்தை சுத்தி வச்சிருக்கிறாங்க, எப்ப சுருக்கு போட்டு இழுப்பாங்கன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்க. வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லகதி, பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, மறுமை வாழ்க்கை இருக்குது, அதுக்கு முன்னாடி மன்னரை வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்காக நீ என்ன சேர்த்து வச்சிருக்க மனிதா, சேர்த்து வைத்துக்கோள், அதுதான் உனக்கு சேகரமா இருக்கும், அதுதான் உனக்கு கட்டுச்சாதமா இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமான வசனங்கள் இப்படியே சொல்லி நம்மளை எப்படியாவது நன்மை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இது 3 ரமலான் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். இந்த ரமலானை முழுமையான முறையில் பயன்படுத்தி இந்த ரமலான் மட்டுமல்ல பல ரமலான்களை அடைந்து முழுமையான முறையில் அமல் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் பனி இஸ்ராயீல் சூரா நிறைய செய்திகள் அல்லாஹ் சொல்லி தர்றான். அதுல தாயிடத்துல எப்படி பேசணும், தந்தை இடத்துல எப்படி பேசணும், தன்னுடைய சகோதர இடத்துல மனைவி இடத்துல எப்படி பேசணும், தன்னுடைய உஸ்தாத் இடத்துல எப்படி பேசணும், இதுவெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய எதிரிகளிடத்தில் எப்படி இருக்கணும், மாற்றார் மதத்தால் சகோதர சுந்தரர் எப்படி இருக்கணும் என்ற செய்திகள்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்ற அந்த சூரா நிறைய சொல்றான். நிறைய சொல்ல வேண்டியது ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனத்துக்கு நாம் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை, நமக்கு உண்டான பொறுமையும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் ஈமான் படைய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வக்தினுடைய தொழுகையிலும் நீங்க எப்பலாம் துஆ செய்றீங்களோ அந்த நேரங்கள்ல அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்ற இந்த மக்ஃபிரத்துடைய துஆ அதிகமா கேளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும்.